எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குங்க. அங்க ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், இத கோபி சில்லின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம சுவையா இருக்கும். அப்படி என்னதான் சீக்ரெட் வச்சு இந்த ரெசிபியை செய்றீங்கன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு கத்துக்கிட்ட அந்த உண்மையான ஹோட்டல் ஸ்டைல் கோபி சில்லியை ஜஸ்ட் வெறும் 3 ஸ்டெப்ல இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். அஜினோமோட்டோ மாதிரியான பொருட்கள் எதுவும் கலக்காமையே அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம வீட்டிலேயே கொண்டு வர முடியும். அதை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் பின்னாடி இருக்கக்கூடிய இலைப்பகுதி, காம்பு பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இன்னும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸான பீஸாக இருக்கணும். இன்றைக்கி நான் 2 காலிஃப்ளவரில் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். நீங்கள் 1ல் தான் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பாதியாக குறைச்சிக்கோங்க. ஸ்டெப் 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனையும் எல்லா காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா 3 நிமிஷம் அளவுக்கு இதை கொதிக்க விடணும். 3 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வெளியே எடுத்துருங்க. இந்த கோபி சில்லி ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அதனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு காவாசி அளவுக்கு வெந்தால் போதும். எல்லாத்தையும் இது போல் ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருந்தால் போதும். அடுத்தது இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் தான் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு குடமிளகாய் எடுத்துக்கிட்டால் போதும். பூண்டு பல் 2 கட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணது, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, அதுவும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். குடைமிளகாய் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் 2ஆக கட் பண்ணி நம்ம பிரிக்கும் போது இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. பொதுவாக இந்த மாதிரி மஞ்சூரியன் ரெசிபீஸ்க்கெலாம் இது போல் நம்ம வெங்காயம், குடைமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. அதனால் அது போல் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த சைனீஸ் ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இந்த வெங்காயத்தாள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் இலைப்பகுதி என்ன பண்ணணும் அப்படின்னா இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய வெங்காயம் இருக்குல்ல, அதில் அந்த தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதே போல் சின்ன சின்னதாக தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தாள் இல்லாமல் நாம் மல்லித்தலை வச்சு செய்யலாமா அப்படின்னாக்க நமக்கு அந்த கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் அவசியம் இது வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க அதே டேஸ்ட்டு வீட்டிலே கிடைக்கும். காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம் வாங்க. கால்வாசி அளவுக்கு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காலிஃப்ளவர், அதை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், தூள் உப்பு சிறிதளவு, மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட் ஆக்கிக்கணும். திக்கான பேஸ்ட்டில் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. இதில் என்னென்ன பண்ணோன்னு பாருங்கள். காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு காவாசி அளவுக்கு வேக வச்சு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை மேரினேஷன் போட்டு வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம் வாங்க. இப்போது சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இதில் அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அவசியம் இந்த சாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு, அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி சில்லி கிடைக்கும். சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அதை ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் இந்த பூவை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஆகணும், அந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு இதை வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வடித்து வச்சுக்கணும். வறுக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 3 பண்ண போகிறோம். தாளிப்பு தாங்க ஸ்டெப். அதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் இஞ்சி பூண்டு போட்டதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுங்க, சாரி. நான் வந்து இன்றைக்கி சொல்லிடுறேன், நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுட்டு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் 2ம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வதக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியனில் 2 டைப்பாக கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் அந்த ஆனியனை மட்டும் வெங்காயத்தை மட்டும் சேர்த்து அதையும் ஹை ஃப்ளேமில் வச்சு 30 செகண்ட் அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்து இமீடியட்டாக அதிலேயே குடைமிளகாய் 2யும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வதக்கணும். குடமிளகாய் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, குடமிளகாய் க்ரன்ச்சியாக இருக்கணும். 30 செகண்ட் அளவுக்கு மட்டும் வதக்குங்க. அதுக்கு அடுத்ததாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 40 செகண்ட் வதக்கிக்கணும். 2லேருந்து 3 சிட்டிகை தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு
இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய 200 ml கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, டீ குடிக்கக்கூடிய கிளாஸ். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னையும் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அந்த லீஃப் இருக்குது பாருங்கள், அந்த லீவ்ஸை மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்து தண்ணியெலாம் நல்லா கொதிச்சிருச்சு, சாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கும். இந்த டைமில் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்தோன்னே கைவிடாமல் கிண்டி விடுங்க, இல்லைன்னா நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். கார்ன்ஃப்ளவர் கலவையை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கணுங்க. பூக்கோஸை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் கொடுங்க. 30லேருந்து 40 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விடணும். அவ்வளவுதாங்க, ஜூஸியான காரசாரமான இனிச்சிட்டு புளிச்சிட்டு இருக்கிற காலிஃப்ளவர் மஞ்சூரியன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனாக்கா நூடுல்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக 3 ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன். அவசியம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஒரு காலிஃப்ளவர் வாங்கி செஞ்சிங்கன்னா கட்டாயமாக பத்தவே பத்தாது. அவசியம் 2 காலிஃப்ளவர் வாங்கி இதே அளவு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை, ஹை பட்டனை தட்டி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.